ஒவ்வொரு விடுதிக்கும் ஒரு பட்டியல், உணவு பட்டியல்னு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதை பின்பற்றி முறையாக உணவு கொடுக்கப்படலைன்னு இன்னொரு புகார் சொல்றாங்க. இனி அது மாற்றப்படுமா? நிச்சயமாக மாற்றப்படும். அது எந்தெந்த இடத்துல புகார்கள் எழுதோ அந்த இடத்துல இமிடியேட்டா நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இன்னைக்கு மாணவர் சொன்னாங்க, இன்னைக்கு வருங்காலில் நடக்காதுன்னு சொல்லி நம்ம இப்போ இருக்கக்கூடிய இங்க இருக்க வார்டன் புதியவர், அவரே 20 நாள் தான் சார்ஜ் எடுத்து. ஸோ அதனால அவருக்கு ஒரு டைம் கேட்டிருக்காரு, எல்லாம் சரி பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால அவருக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் கொடுத்துருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை இதே போல நடந்தால் மாணவர்களுக்கு நாங்கள் நம்பர் கொடுத்துருக்கிறோம். அவங்க எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். அந்த பிரச்சனையில் எப்போ வந்தாலும் மேல் நடவடிக்கை கொஞ்சம் கடுமையாகவே இருக்கும். மாணவர்கள் முதலமைச்சர் அவருடைய அறிவுறுத்தினபடி கடுமையாகவே இருக்கும் என்று தெரிவித்துள்ளோம். இந்த விடுதியில முதலாம் ஆண்டு சேரக்கூடிய மாணவர்களிடம் 1000 ரூபாயிலிருந்து 3000 ரூபாய் வரைக்கும் அதாவது விண்ணப்ப கட்டணமா வாங்குறதா சொல்லிட்டு மாணவர்களே புகார் தெரிவிச்சிருக்காங்க. அந்த புகாரின் மீது விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படுமா? நிச்சயமா. இப்போ வரைக்கும் நீங்க சொல்ற வரைக்கும் யார் மாணவர்கள் அதுக்கு உண்டான புகார் சொல்ல நிச்சயமா புகார்கள் இருக்கும் பட்சத்தில் மேல நிச்சயமா நடவடிக்கை எடுக்கப்படும். மாவட்ட ஆட்சியரிடமே புகார் கொடுத்திருக்காங்க. மாணவர்கள் இந்த மாதிரி 1500 ரூபாயிலிருந்து 3000 வரைக்கும் விண்ணப்ப கட்டணங்கிற பேர்ல முதலாம் ஆண்டு மாணவர்கிட்ட வாங்கியிருக்காங்க அப்படின்னு புகாராவே கொடுத்திருக்காங்க. அது விசாரிச்சு நடவடிக்கை நிச்சயமாக அந்த புகாரின் அடிப்படையில் விசாரணை நடைபெறும். இப்போ தாவேக்கா ஆட்சிக்கு கொஞ்ச நாள் தான் ஆகுது. தரங்கள் பார்த்துருப்பீங்க நீங்க. விடுதிகள் ஒட்டுமொத்த விடுதியோட தரம் உயர்த்தப்படுமா? அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படுமா? ஸோ மாணவர்கள் எண்ணிக்கை கொடுத்திருக்கக்கூடிய எண்ணிக்கை சரியாக இருக்க வேண்டும் என்பது நம்ம அரசாங்கத்தினுடைய நோக்கமாகவே இருக்குது. ஏன்னா தரவுகள் சரியாக இருக்கணும். மாணவர்களுடைய எண்ணிக்கை நாங்கள் இங்கே ஹாஸ்டலில் கொடுக்கக்கூடிய தரவுகள் சரியாக இருக்கணுங்கிறது நம்மளோட நோக்கமாக இருக்கணும். அப்போ தான் மாணவர்கள் அவங்க பயனாளிகளுடைய முழுமையான நோக்கம், நம்மளுடைய அரசாங்கத்தின் நமக்கு செலவு பண்ணக்கூடிய நோக்கம் முழுமை பெறும். அதனால் அதற்கு பயோமெட்ரிக் முறையில் மாணவர்களுடைய வருகை பதிவேடு சரிபார்க்கப்படுகிறது. கூடியவர்கள் அதுக்குண்டான செயல் திட்டங்கள் உருவாக்கப்படும். அது செயல்பாட்டுகள் இருக்குது. கொஞ்ச நாள் அது செயல்பாட்டுக்கு வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் எல்லா ஹாஸ்டல்லையும் கேமரா, சிசிடிவி கேமரா, அப்புறம் இன்வெர்டர், பவர் பேக்கப்புக்கு இன்வெர்டர் கொடுக்கக்கூடிய, அப்புறம் மஸ்கிட்டோ நெட் எல்லா பக்கம் பல பக்கம் எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாமே சரி பண்ணக்கூடிய திட்டங்கள் இருக்குது. இன்னும் பல திட்டங்களும் முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பார். தரம் நிச்சயமாக மாணவர்களுடைய கல்வி எந்த அளவுக்கு முக்கியம் என்பது முதலமைச்சர் அவருக்கு தெரியும். அந்த கல்வி கற்கக்கூடிய சூழலையும் உருவாக்கி கொடுப்பது அரசாங்கத்தின் கடமை என்பதை முதலமைச்சர் செயல்படுத்துவார் சொல்லி எல்லாரும் மனசுலயும் இருக்கிறது ஒண்ணு, தனியாருக்கு இணையா இருக்கணும் அப்படிங்கிறது. அது போல நடவடிக்கை எடுக்கப்படுமாங்கிறது ஒரு கேள்வி. அது தவிர்த்து இந்த இடமே பார்த்திருப்பீங்க, பேருந்து நிறுத்தம் ஒரு பக்கம் இருக்கும், இங்க வர தூரம் வேற மாதிரி இருக்கும். அதுக்கு ஏதாவது மாற்று ஏற்பாடுகள்? அது மட்டும் இல்லை, மழை நீர் உள்ள வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உங்க பள்ளமாக இருக்குது ஹாஸ்டல்ஸ். அதே மழைநீர் வடிகால் இங்கிருந்து உள்ள வராமல் வெளியே கொண்டு போறதுக்கு உண்டான வடிகால் அமைத்து தர சொல்லியிருக்கோம். அது இல்லாமல் இங்கே இரவு நேரங்களில் பல விஷ ஜந்துக்கள் இங்கே நடமாடக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஏரியாவில் இருக்குது. அதையும் சரி பண்ணக்கூடிய விஷயங்கள் சொல்லியிருக்கோம் சார். நிச்சயமாக தனியார் நிறுவனத்துக்கு ஈடுகொள்ள அளவுக்கு மட்டும் அதுக்கும் அதிகமாக செய்யக்கூடிய அனைத்து விதமான பணிகளும் நமது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மேற்கொள்வார். அதற்கு உண்டான அனைத்து வேலைகளும் நமது டிபார்ட்மெண்ட் சார்பாக எல்லாம் செயல்படுத்தப்படும். விடுதி காப்பாளர்கள் குறைபாடு பற்றாக்குறை இருக்கு, பணியிடங்கள் காலியா இருக்கு. அதாவது ஒரு காப்பாளரே 2-3 விடுதிகளை பார்க்கக்கூடிய ஒரு நிலை. அந்த பணியிடங்கள் நிரப்பப்படுமா? அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கும். இந்த வருஷம் எல்லாத்துக்கும் அதுக்கு பணிகள் நிரப்பக்கூடிய அனைத்து பணிகள் மேற்கொண்டுகிட்டு இருக்கிறோம். கூடியவர்கள் அது சரிப்படும். பசங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுத்துருக்கீங்க? பசங்களுக்கு நிச்சயமா அவங்க எல்லாருமே இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை சார். நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு ஒரு பொறுப்புகள் இருக்குது. இன்னைக்கு ஒரு தப்பு நடக்குதுன்னு அவங்க கேள்வி கேட்கறாங்கன்னா நிச்சயமா தப்பு நடக்கக்கூடாதுன்னு சொல்றவங்க, அதே சமயத்தில் அவங்களும் தப்பு பண்ணக்கூடிய சூழ்நிலை இல்லாதவங்க தான் சொல்றாங்க. ஸோ அதுக்குண்டான விழிப்புணர்வு அவங்ககிட்ட இருக்குது. அவங்களுடைய பெற்றோர்கள் அவங்க நம்பி தான் இவ்வளவு தூரம் அனுப்புறாங்க. அதனால அவங்களுக்கு இவங்க முறையான முறையில் கல்வி கற்று அவங்கள பாதுகாக்க வேண்டிய கடமைகள் அங்கே இருக்குன்னு உணர்ந்து தான் படிச்சுட்டு இருக்கிறாங்க. பேசின மாணவர்களாக பேசினேன், ரொம்ப பொறுப்பாக பேசுகிறாங்க. சமுதாயத்தில் ஒரு கடமைகள் அவங்க உணர்ந்து தான் செயல்பட்டு இருக்கிறாங்க. நிச்சயமாக நாளை அடுத்த தலைமுறைக்கு உண்டான செயல்பாடு செய்யக்கூடிய இளைஞர்கள் அவங்க நம்பி தான் அடுத்த தலைமுறையில் இருக்கிறோம். நமது நாடு இருக்குது, அதை உணர்ந்து செயல்படுவாங்க, நம்பிக்கை இருக்குது. ஆல் தி பெஸ்ட். வெளிப்படைத்தன்மை கொஞ்சம் நம்ம அதிகரிக்கின்ற தொடர்பாக நம்ம